என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. நான் என்ன பண்ண உங்களை? என்னை விட்டுடுங்க, என்னை கொண்டாதீங்க. அனூப் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனாலும் அவனை யாரோ கொல்ல பாக்குறாங்க. என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. அவன் கத்திக்கிட்டு இருந்தான். திடீர்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிட்டான். அவன் பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தான். அவன் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவன் பக்கத்துல இருந்த டேபிள்ல வச்சிருந்த டிஷ்யூவை எடுத்து முகத்தை எல்லாம் தொடச்சான். அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான். அவன் அவனுடைய கையை இதயத்து மேலே வச்சு பார்த்தான். அப்போ இதயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அதோட வேகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அனூப் ஜன்னலை திறந்து இயற்கை காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருந்தான். அனூப் மும்பையில் இருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு வாடகை வீட்டில் தங்கிக்கிட்டு இருந்தான். ஹர்ஷ் அவனுடைய பக்கத்து ஃப்ளாட்டை சேர்ந்தவன். 2 பேரும் 2 வருஷமா நல்ல நண்பர்கள். ஜன்னல் கிட்ட நின்றுக்கிட்டு இருந்த அனூப்க்கு ஹர்ஷோட ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஹர்ஷ் வந்தானா இல்லையான்னு தெரியலையே, நான் போய் பார்க்குறேன். உடனே அனூப் ஹர்ஷோட வீட்டுக்கு போய் பார்த்தான். ஆனா அங்க யாருமே இல்லை. தரையில ஒரு சூட்கேஸ் மட்டும் இருந்துச்சு. எப்போவுமே இவன் நேரத்துக்கு வந்துடுவானே, ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? இது என்ன புதுசாக சூட்கேஸ்? ஒரு வேளை ஹர்ஷ் எங்கேயும் கிளம்பியிருப்பானா? நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அவன் அவனுடைய மொபைலை தேட ஆரம்பிச்சான். ஆனா பக்கத்துல இருந்த டேபிள்ல மொபைல் இல்லை. அவனுக்கு ஞாபகம் இருந்துச்சு, அவன் அதை அங்கதான் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்டையும் பார்த்தான். என்னோட ஃபோன் இங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு? அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவனுக்கு தோணுச்சு அவனுடைய ரூம் கதவை யாரோ திறக்கிற மாதிரி. கதவு திறந்துச்சு, அதுக்கப்புறம் தானாவே முடிக்குச்சு. ஆனா அங்க யாருமே இல்லை. அப்போ பின்னாடி இருந்து ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு, ஒரு பொண்ணோட அலறல் சத்தம். உடனே அவன் திரும்பி பார்த்தான். இது என்ன? இந்த சூட்கேஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹர்ஷோட வீட்டில் பார்த்தேன். என்ன இது? நான் இதை எடுத்துட்டு வரலையே, இது எப்படி இங்கே வந்துச்சு? அப்போ அவன் அந்த குரலை கவனமாக கேட்டான். அது அந்த சூட்கேஸ்குள்ள இருந்து தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அவன் ரொம்ப பயந்துட்டான். பயந்து அங்கேயே உட்காந்துட்டான். அவன் அந்த சத்தத்தை கேட்க முடியாம காதல கையை வச்சு அடைச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனே சமாதானப்படுத்திக்கிட்டான். பயப்படாத, நீ இப்போ தனியாக இருக்க. நீ இப்படி பயந்தா என்ன ஆகிறது? உன்னை நீயே தைரியப்படுத்திக்கோ. அவன் காதுல இருந்து கையை எடுத்து பார்க்கும்போது அப்போ அந்த சத்தம் நின்று போயிடுச்சு. அவன் நினைச்சா இதெல்லாம் ஒரு கற்பனை அப்படின்னு. அப்போ அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு தடவை அவன் பேக்கிங் பண்ணும்போது அவனுடைய நாய்க்குட்டி அந்த சூட்கேஸ்குள்ள போயிடுச்சு. அதனால சூட்கேஸ் தானாவே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த தடவையே சூட்கேஸ்குள்ள அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். அவன் சூட்கேஸ் பக்கத்துல போனான். அவன் அந்த சூட்கேஸ்ல கைய வச்சதும் அனூப்போட பயம் அதிகமாயிடுச்சு. சூட்கேஸ்குள்ள இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. திடீர்னு அந்த சூட்கேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்குள்ள அனூப்போட உடம்பு இருக்கிறத அவனே பார்த்தான். இது எப்படி நடந்திருக்கும்? நான் எப்ப செத்தேன்? நான் எப்படி செத்தேன்? என்னோட உடம்ப யார் எப்படி துண்டு துண்டா வெட்டினது? அப்போ அவனுடைய தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சது. அவன் தலையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹர்ஷ் தான் அவனை கொன்னான். அவன் தான் முதல்ல தலகாணியை வச்சு என் மூச்சை நிறுத்தினான். அதுக்கப்புறம் கத்தியால என்னுடைய இதயத்தை குத்தினான். என் உடம்புல எல்லா இடத்தையும் விட்டுனான். அப்போ அவனுக்கு ஹர்ஷோட குரல் கேட்டுச்சு. இந்த அனுப்போட சடலத்தை எங்கேயாவது கொண்டு போய் போடணும். நல்லா வந்தான் இவன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டே கரெக்ட் பண்ண பார்க்குறியா நீ? இப்போ பாரு, நான் உன்னையே கொன்னுட்டேன். நீ இப்போ ஆவியாகி இன்னொரு ஆவியை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணு. என்னோட வழியில் எவ்வளோ பெரிய இடைஞ்சலாக இருந்த நீ. கடலுக்கு அடியில் கடை இப்போ. அப்போ பின்னாடி வச்சிருந்த சூட்கேஸ்ல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட கை வெளியே வந்துச்சு.
நினைச்ச? இங்கேயே கதையை முடிச்சிட்டேன்னு நினைச்சியா? யாரு யாரு என்னோட காருக்குள்ள? இவ்வளோ சீக்கிரமா மறந்துட்டியா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ என்ன கொன்னு போட்ட. இது என்ன விளையாட்டு? சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போ. அப்போ திடீர்னு இடி இடிக்க ஆரம்பிச்சது. வண்டி மெதுவா முன்னாடி போய் அங்கேயே நின்றுடுச்சு. ஹர்ஷ் வண்டியை ஸ்டார்ட் பண்ண ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அப்போ திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. வண்டி எவ்வளோ வேகமா போச்சுன்னா ஹர்ஷுக்கு எதுவுமே தெரியல. வண்டி ஒரு இடத்துல போய் நின்றுச்சு. அது ஒரு ஹாஸ்பிட்டல். ஹர்ஷ் எல்லா பக்கமும் பார்த்தான். அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துக்கிட்டு கடலை நோக்கி போனான். கடல் கிட்ட போனதும் எல்லாமே அமைதியாயிடுச்சு. ஹர்ஷ் பின்னாடி திரும்பி பார்த்தான். சூட்கேஸும் இப்போ நார்மலா இருந்துச்சு. அவன் வண்டியை விட்டு கீழே இறங்கினான். அப்போ அவனுக்கு கடல் சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துடுச்சு. அதுக்கு மேலே இந்த தண்ணி போதை வேற. எல்லாமே இதனால தான். நான் தேவையில்லாமல் பயந்துட்டேன். அப்பாடா, ஒரு வழியாக உன்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஓ அனுப், கடலில் போய் நிம்மதியாக இரு. அவன் அந்த சூட்கேஸை எடுத்து கடல்ல போட்டுட்டான். அதுக்கப்புறம் கார் டிக்கியை ஓபன் பண்ணி இன்னொரு சூட்கேஸை எடுத்து அதையும் கடல்ல போட்டுட்டான். அதுக்கப்புறம் சந்தோஷமா வீட்டுக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சான். அவன் தூங்கின கொஞ்ச நேரத்துல இந்த ரத்தம் எங்கேருந்து வந்துச்சு? உடனே அவன் மேலே பார்த்தப்போ சீலிங் ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது மழை பொழிகிற மாதிரி சொட்ட ஆரம்பிச்சுது. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ரத்த மழையோட வேகம் அதிகமாச்சு. ஹர்ஷ் இதை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். அவன் அவனுடைய ரூம்ல இருந்து வேகமாக ஓடி ஹாலுக்கு வந்துட்டான். ஆனால் மழையும் அவனை பின்தொடர்ந்து வந்துச்சு. அப்போ பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் வந்து அவனுக்கு கொடையை கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிப்பா. எங்கேருந்து இந்த மழை வந்துச்சு? எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ளே ரத்த மழை கொட்டுற மாதிரியே இருக்கு. ஆமா, இது ரத்த மழை தான். அனுப்போட ரூம்ல தரையில கிடந்த அதே ரத்தம் தான் இது. அப்படி இருக்கவே முடியாது. சரியா பாரு. உடனே ஹர்ஷ் திரும்பி கொடை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தான். ஆனா அங்க யாருமே இருக்கல. ஆனா அவனுடைய பார்வை தரையில போனதும் அவன் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். அந்த சூட்கேஸ் அங்க இருந்துச்சு. அவன் எந்த அளவுக்கு பயந்திருந்தான்னா விழுந்து அடிச்சுக்கிட்டு கதவு கிட்ட போனான். அதுக்கப்புறம் வெளியே போய் லிஃப்ட் கிட்ட போனான். அவன் 2 லிஃப்டோட பட்டனையும் அழுத்தினான். ஆனா ஒரு லிஃப்ட் கூட அந்த ஃப்ளோருக்கு வரல. ஹர்ஷ் பின்னாடி திரும்பி பார்த்தப்போ அதே சூட்கேஸ் அவனை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. உடனே அவன் படிக்கட்டை நோக்கி போனான். அவன் ஓடும்போது கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவனே எழுந்திருச்சு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சான். அப்போ அவன் கீழே இருந்து சூட்கேஸ் வர்றத பார்த்தான். உடனே அவன் படியில மேலே ஓட ஆரம்பிச்சான். அவன் பயத்துல 18வது ஃப்ளோர்ல இருக்கிற மொட்டை மாடிக்கிட்ட வந்தான். அது அவனுக்கு தெரியவே இல்லை. அவன் அங்க போய் பின்னாடி திரும்பி பார்த்தான். அவனுக்கு யாரும் தெரியல. அதுக்கப்புறம் அவன் பக்கத்துல பார்க்கும்போது நீ என்னை ஏன் கொன்ன? நீ என் கேர்ள் ஃப்ரெண்டை எடுத்துக்க பார்த்த. யாரு? ரியாவா? ஆமாம். ரியா எப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனா? அவள் ஆகியிருப்பா. அப்போ யாரோ ஹர்ஷோட கன்னத்துல ஓங்கி அரைஞ்சாங்க. அவனை அப்படி அடிச்சது ரியா. உன்னால அப்படி எப்படி யோசிக்க முடிஞ்சது? நீ ஒழுங்கா நான் சொல்கிறத கேட்டிருந்தா என்ன? நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தானே பண்ண நினச்சேன். நான் ஒத்துக்காததுனால நீ என்னை கொன்னுட்டியா? இல்லை, நான் உன்னை கொல்லலை. நான் உன்னை ஒத்துக்க வைக்க தான் முயற்சி பண்ணேன். என்னை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணி என்னை தள்ளி விட்டுட்ட. என்னுடைய தலை டேபிள்ல பட்டுருச்சு. ஹர்ஷ் அனூப்பை கொன்னதுக்கு அப்புறம் அவன் ரியாவை பார்க்க போனான்.
அவகிட்ட பேசுறதுக்கு பதிலா அவளை பிடிச்சி புரிய வைக்க முயற்சி செஞ்சான். ஆனா ரியாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. இதுக்கு நடுவுல அவன் அவளை தள்ளி விட்டுட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பதிலா அவன் அந்த 2 பாடியையும் கடல்ல போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சு அதே மாதிரி செஞ்சுட்டான். நான் உன்னை கொல்ல நினைக்கல. நீ என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு பதிலா கடல்ல ஏன் போட்ட? சாரி ரியா, என்னால தானே நீ ஹர்ஷ சந்திச்ச, என்னால தானே உனக்கு இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் இவனும் உயிரோட இருக்க முடியாது. ஹர்ஷ் பறந்துக்கிட்டே போய் மொட்டை மாடியில இருக்கிற செவுத்து மேல நின்னான். என்னை கொண்டுட்டாத, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு. நீ ரியாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்திருந்தா நான் உன்னை விட்டு இருப்பேன். அதனால தான் ஹாஸ்பிட்டல் முன்னாடி வண்டியை நிறுத்தினேன். ஆனா அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. நான் பயந்துட்டேன். அப்ப நீ சாவு. ஹர்ஷ் மேல இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் ரியா அப்புறம் அனுப்போட ஆன்மாவுக்கு முக்தி கிடைச்சது.